இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுறேன். நான் நேற்று என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க நேற்று? ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்னென்னு. அடுத்து மனசு எப்படி பேசும், மனசாட்சி எப்படி பேசும், உள் உணர்வு எப்படி வரும், பரிசுத்த ஆவியானவர் அந்த உள் உணர்வு எடுத்து எப்படி பேசுவார்னு. அடுத்து வேதத்தின் வசனத்தை வச்சு தான், வேதத்தில் உள்ள சம்பவங்களை வச்சு தான் ஆண்டவர் பேசுவார்னு பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் சுயமாக எதையும் புதுசாக எதுவும் பேச மாட்டார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் கிடையாது, எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகள், இதில் இருந்து தான் பேசுவார். அதை பார்த்தோம். வேறு என்ன பார்த்தோம்? அந்நிய பாஷை எதுக்காக பேசுகிறோம்? நம்ம ஆத்துமாக்குள்ள இருந்து நம்ம ஆவிக்குள்ளே போகணும். நம்ம ஆவியோடு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்னு பார்த்தோம். அதுக்கு தான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசும்போது நம்மளை மறக்கிறதுக்காக தான். ஆமென். யாருக்கு வரங்களை தருவார்? தாகமாக இருக்கிறவங்களுக்கு, ஊழியம் செய்கிறவங்களுக்கு. ஊழியம்னு என்ன? இயேசு பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் ஊழியம். ஆமென். கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு ராஜா. இதை சொல்கிறது தான் ஊழியம். இப்படி நின்று இப்படி பிரசங்கம் பண்ணுறது இல்லைன்னு சொன்னேன் நான். ஒரு பப்ளிக் பிளேஸில் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை எடுத்து ஆண்டவரால் பயன்படுத்த முடியும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் தானே ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறோம். இல்லை, முழு நேரம் ஊழியத்துக்கு ஃபுல் டைமாக இருக்கிறவங்கள அப்படி எடுத்துகிட்டு வருவார். ஆனால் எல்லாரையும் அப்படி எடுத்துகிட்டு வர மாட்டார். பார்த்தோம், எரேமியாவை கற்பத்திலே ஆண்டு தெரிந்து கொண்டார், பவுலை கற்பத்திலே தெரிந்து கொண்டார்னு. ஆனால் ஆமோஸு காட்டத்தி பழங்களை பொறுக்கிக்கிட்டு மந்த மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவரை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார். ஆமென். அதில் யாரை கொண்டு வந்து கர்த்தர் ஊழியம் செய்வார். பவுலுக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குக்கு போகிற வழியில் தான் ஆண்டவர் வந்து மறித்து பேசினார்னு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? கலாத்தியர் 1:15 கற்பத்தில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். தெரியாது நமக்கு. நான் சொன்னேன், என்னை உதாரணமாக சொன்னேன். நான் 5 பொம்பளை பிள்ளைங்க அப்புறம் 6ஆவதாக பிறந்தேன். எங்கள் அம்மா பொறுத்தனையெல்லாம் ஒன்றில் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தா நான் ஊழியத்துக்கு தருவேன்லாம் சொல்லலை. ஃபாதர் பெர்க்மன்ஸோட 4 வருஷம் 5 வருஷம் கூடயே போனேன். அவர் வந்து நீ ஊழியத்துக்கு வருவேன்னு கூட சொல்லலை. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியோட 6 மாதம் இருந்தேன். எவ்வளவோ தீர்க்கதரிசி சொன்னார். ஆனால் நான் ஊழியத்துக்கு வருவேன்லாம் சொல்லலை. கர்த்தரே வந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டார். இயேசுவே வந்து என்னை தூக்கிட்டு வந்தார். ஏன்னா உங்கள் நிமித்தம் தான், உங்கள் நிமித்தம் தான். அதுக்கு உதாரணம் எதுனா, என்னை காட்டிலும் பெரிய உதாரணம் அப்போஸ்தலனாகிய பவுல், மூத்த சகோதரன். அவர் தான் பவுலுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோட வச்சுருந்துருக்கலாம் இல்லையா? 12 சீஷர்களில் ஒருத்தராக பவுல் இருந்திருக்கலாம்ல. ஏன் பவுலை வச்சுக்கலை? இன்றைக்கி பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 3/2 பங்கு பவுல் எழுதுனது தான் இல்லையா? ஆனால் அந்த பவுலை ஏன் இயேசு கிறிஸ்து தன்னோட வச்சுக்கிடலை? நம் நிமித்தம்தான். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து இவ்வளோ எழுதியிருந்தா இயேசுவோட இருந்திருக்கார், இயேசுவோட பேசியிருப்பார். நமக்கெல்லாம் அது சாத்தியமே இல்லைன்னு நினச்சிருப்போம். இயேசு கிறிஸ்துவ ஒரு மாம்சத்திலோட வச்சுக்கல, பரிசுத்த ஆவியின் மூலமாக தான், பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் பவுலோட ஆண்டவர் பேசினார், தரிசனங்களை கொடுத்தாரு. ஆனால் மேக்சிமம் பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் பேசினார். ஆனால் அந்த பவுல் எழுதின எழுத்துக்களை பார்த்துட்டு பேதுரு சொல்கிறாரு, இதெல்லாம் அறிகிறதுக்கு அரிதாக இருக்குன்றார். ஒரு 15 நாள் போய் தங்கியிருக்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், 15 நாள் நான் பேதுருவோடு போய் தங்கியிருந்தேன். அப்போ ஆண்டவர் இவர் கொடுத்த வெளிப்பாடுகளெல்லாம் கொண்டு போய் பவுல் வந்து பேதுருட்ட காமிக்கிறார். பேதுரு அதை படித்து பார்த்துட்டு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15-16 சொல்கிறாரு, கர்த்தருடைய இந்த நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஏன்னா நீடிய பொறுமையாக காத்திருக்கிறார். யாருக்கு அப்பப்போ பாவம் செஞ்ச உடனே தண்டனை கொடுத்தாலும் ஒருத்தருமே இருக்க மாட்டோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்காக காத்திருக்கிறார். அந்த நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் கூட தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால் இதையே எல்லா நிருபங்களிலும் எழுதியிருக்கிறான், பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. இட் இஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் ஃபார் மீ. யார் சொல்கிறா?
பேதுரு சொல்கிறார். எப்படி இருக்கும்? இப்போ நம்ம இசைகள் தான் பவுல்னு வச்சுக்கோம், நிர்மல் தான் நான் சொன்னீங்க, நிர்மல் தான் பேதுருன்னு வச்சுக்கோம். இவர் கொஞ்சம் நில்லுங்களேன், கை வைத்து காமிங்க. நிர்மல் இவர் தான் பேதுரு, அவர் தான் பவுல். நம்ம யாரை பெருசாக பார்ப்போம்? பேதுரு தான் பெருசாக பார்ப்போம். ஏன்னா இயேசுவோடையே இவர் என்ன சொல்லுவார், நான் இயேசுவோடைய 3 வருஷம் கூடவே இருந்தேன், வணக்கம் இரவும் பகலும் நான் கூடவே இருந்தேனாக்கணும், அப்படி தானே பேசுவோம். ஆனால் இந்த பேதுரு சொல்கிறாரு, இந்த பவுல் பேசினது ஆழமான காரியம், எனக்கே அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. அந்த பவுலின் தேவன் தான் நம் தேவன். நம்ம பேசின இப்போ பேதுரு கேட்டுட்ருக்கிறார். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறத அப்போஸ்தலன் யோவானும் பவுலும் தோமாவும் இயேசு கிறிஸ்துவும் தேவ தூதர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோகமே திறந்துருக்குது, எல்லாரும் உற்று கவனித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமேன். அப்போ அந்த ஒரு நிச்சயத்தோடு நம்ம இருக்கணும். அதுக்காகத்தான் நமக்கு, ஏன்னா கலாத்தியர் 1 11:12 பவுல் சொல்கிறாரு, நான் உங்களிடத்திலே பண்ண பிரசங்கம் ஒரு மனுஷருடைய யோசனையின்படி ஆனதில்லைவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு மனுஷனிருந்து பெற்றுக்கொள்ளலை, ஒரு மனுஷனால் கற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். நான் பேசுகிறது இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஆமென். எல்லாம் வலது வைத்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து என்னோடும் பேசுவார், என்னையும் எடுத்து பயன்படுத்துவார். இது அவருக்கு லேசான காரியம். என்னை அர்ப்பணித்தால் போதும், என்னை கொடுத்தா போதும், அவர் எனக்குள்ளே பேசுவார். அதை நான் வெளியே சொன்னால் போதும். ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரிக்சன் டேனியல் வந்திருக்கிறாரா? அவர் தான் நேற்று எனக்கு என்னுடைய ஆவியை தூக்கி நிறுத்திட்டார். இவ்வளவு ஆழமான காரியம் இது பரிசுத்த ஆவியின் வரங்கள் அவ்வளவு லேசான காரியம் கிடையாது, ஆழமான காரியம். இதெல்லாம் எப்படி நான் சொல்ல போகிறேன், நான் போராடுறது அதுக்கு தான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு. கடைசியில் புரிஞ்சிச்சான்னா, புரிஞ்சிச்சின்னு மேலேருந்து சத்தம் வந்துச்சு. என்னடா வானத்துலேருந்து சத்தம் வருது, சின்ன குழந்தை சத்தம் வருது, தேவதூதன் தான் பேசுகிறான்னு பார்த்தா அங்கே பாருங்க அழகாக சிரிக்கிறான் பாருங்க. கேமராவில் அவனை காமிக்க முடிஞ்சால் காமிங்க. ரிக்சன் டேனியல் இவர் பேர். ரிக்சன் டேனியல் கேமராவில் தெரிறாரோ? என்ன நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க, எனக்கு மட்டும் தெரியல. எங்கெங்கே பார்க்குறீங்க? ஓ அங்கே. பிரைஸ் தி லார்ட். இவர் தான் ரிக்சன் டேனியல். 2ஆம் கிளாஸ் படிக்கிறார், பிஹெச்டி படிக்கிறார் மாதிரி 2ஆம் கிளாஸ் படிக்கிறார். 8 வயசு. இவருக்கு எல்லாம் புரியுது பாருங்கள். நீங்கள் முடித்த பிறகு எல்லாம் நீங்களோடு போயிட்டீங்க. சில பேர் நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு போனீங்க பிரைஸ் எலான்ட்டு. அவன் என் பக்கத்தில் உட்காந்து நல்லா பேசுகிறீங்க, நாளைக்கு பேசுங்க, நான் வாரேன். நான் சொன்னேன் நாளைக்கு உனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்லன்னா, இல்லை லீவு தான், நாளைக்கு நான் வருவேன். நான் நீங்கள் சொன்ன இடத்துல உட்காந்துருக்கேன்னு தான். நான் வந்தோடனே அவருக்கான தான் பார்த்தேன். ஆண்டவருக்கான நன்றி சொன்னேன் தெரியுமா? ஆண்டவரே ரிக்சன் டேனியலுக்காக நன்றி ஆண்டவரே. இது புதுசு கிடையாது எனக்கு. நான் பஹ்ரைன் தேசத்துக்கு போயிருந்தேன் 2016. நான் அப்போ சொன்னேன், ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ்லாம் உட்காந்துட்டு பாடுறவங்களை நினைப்பாங்க, இவங்கெல்லாம் பாட வந்துட்டான்னு பார்ப்பாங்க. அதனால் நான் சொன்னேன், நான் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் மாதிரிலாம் நான் பாட மாட்டேன், எனக்கு அப்படிலாம் நல்லா பாட வராது, அந்த மாதிரிலாம் எனக்கு குரல் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடினேன். ஒரு சின்ன பையன் இதே மாதிரி ரிக்சன் டேனியல் மாதிரி, இவன் 8 வயசு, அவன் 5 வயசு அவனுக்கு. அவன் அப்படியே பார்த்தே இருந்தான். எல்லாம் என்கிட்ட தனித்தனியாக ஜோமெண்ட் அப்படியே போகிற பேசிட்டுலாம் போனாங்க, எல்லாம் காத்திருந்தான். கடைசி எல்லாம் போனப்போ என் பக்கத்தில் வந்தான். இனிமேல் நீ அப்படி சொல்லாத, ஃபாதர் பெர்க்மேன்ஸ் மாதிரி எனக்கு குரல் இல்லைன்னு சொல்லாத, எனக்கு உன் குரல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஏதோ பேசுகிறான், ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் போகுது. நான் எப்பவுமே ஜனங்களோட தான் உட்காந்துருப்பேன், இல்லைன்னா இந்த சைடில் உட்காந்துருப்பேன், மேடைக்கு வர மாட்டேன் ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் போகும்போது. ஏன்னா அவன் போகிற உட்காந்துங்க, அவன் ஏதோ பாஸ்டர்கிட்ட பேசுகிறான். பாஸ்டர் என்னையே பார்க்குறாரு, என்னை பார்த்து அது சிரிக்கிறாரு. இதையோ இந்த பையன் என்னை பற்றி பாஸ்டர் ஏதோ பேசுகிறான்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். காணிக்கை எடுக்கிற சமயம் வந்துச்சு.
பாஸ்டர் சொன்னார், இப்போ அந்த பையன் வந்து பாடுவான் அப்படின்னாரு. வந்தான், மைக் எடுத்தான். ஐ வாண்ட் டு சிங் லைக் கென்னடி அங்கிள்னா. என்னடா அது இதே மாதிரி பாட போகிறானான்னு பார்த்தா, காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார், கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார், 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 என்றோம் அதை எண்ணிப்பார், என்றோம் அதை எண்ணிப்பார். அந்த பாஸ்டருடைய பையனுக்கு அந்த நேரம் 14 வயசு. ஆனால் அவனுடைய மூளை வளர்ச்சி 2 வயசு தான். மன வளர்ச்சி குண்டுன பையன். அவனை ஒரு ரூமில் வந்து அடைச்சி வச்சு தான் சர்வீஸ் நடத்துவாங்க. திடீர்னு ஓடி வருவான், சட்டையெல்லாம் கழட்டி போட்டு ஓடி வருவான், மைக்கை பிடிங்கிடுவான், அங்கே ஓடுவான், இங்கே ஓடுவான், பேச்சு வராது. கென்னடி அங்கிள்னிங்கன்னா இது யாரா அப்படின்னா, கேண்டி கேண்டி அங்கிள், கேண்டி அங்கிள்வான், கேண்டி கேண்டி அங்கிள்வான். காரில் ஒரு இடத்துல உட்காருவான், வேறு யாரும் உட்காந்தாலும் அவனுக்கு பிடிக்காது, அழுவான். உடனே அவங்க அம்மா அங்கேருந்து கழுவாங்க, யாராவது காரில் யார் முந்தின சீட்டில் யார் உட்காந்துருக்கா, முன்னாடி சீட்டில் டிரைவர் பக்கத்து சீட்டில் யார் உட்காந்துருக்கான்னு அந்த சீட்டில் தான் உட்காருவான். அந்த பாட்டு போடுறத அப்படியே பஞ்ச் பண்ணிட்டே இருப்பான். ஒரு லைன் தான் பாடும், காப்பார், கட் பண்ணிடுவான். திரும்ப எங்கேயோ மியூசிக் போவான், திரும்ப வருவான். சாப்பிட முடியாது, அப்படியே கரைச்சி ஊற்றுவாங்க, அப்படி பாதி உள்ளே போவாங்க. வரையும் இப்படி இருந்தான். நான் ஊழியம்லாம் முடிச்சு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எனக்கு வீடியோவாக வருது. என்னன்னு பார்த்தா இந்த பையன் நின்று பாடிக்கிட்டு இருக்கான், காப்பார் உன்னை காப்பார. என்னன்னா அவங்க பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஐயா இந்த பாட்டை கேட்டு கேட்டு அவன் நல்லாயிட்டாயா. இன்னைக்கு அந்த சர்ச்சில் அவன் தான் வொர்ஷிப் லீடர். அழுதுகிட்டே எடுத்திருக்காங்க அவ்வளோ பேரும். அவன் கோட்டு சூட்லாம் வாங்கியிருக்காங்க நின்று. இல்லை நான் கென்னடி அங்கிள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டே, அவர் கோட்டு சூட்டே போட மாட்டார்ரா, டை கட்ட மாட்டார்ரா, இன் பண்ண மாட்டார், ஷூ போட மாட்டார்னா நான் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு 2 மடிப்பேன். அது மடித்து விட்ருக்குறான். கையெல்லாம் கட்டக்கூடாதுன்னு இருக்கான், இன் பண்ண மாட்டேன்னு இருக்கான். வந்து நின்று அதே மாதிரி பாடியிருக்கிறான். ஆண்டவர் நம்மளை எடுத்து அற்புதமாக பயன்படுத்துவார். எனக்கு 2011 என்னை பாடணும் போது எனக்கு தெரியல ஏன் ஆண்டவர் என்னை பாட சொல்கிறாருன்னு. என் மனைவி மகளும் அழகாக பாடுவாங்க. இப்போயே அவர் எவ்வளோ சிரமப்பட்டார் தெரியுமா? கிடுக்கிட்டு உடனே எனக்கு டக்கடக்கடக்கடன்னு போயிடுச்சு. காப்பார் மிச்சவங்களாம் டக்கு 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 டக்கத்துக்கு 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 காப்பான்னு பாடிப்பாங்க. எனக்கு டிக்கு டக்கு டபுளா பாடான்னு எல்லாம் போயிடும். ஒழுங்காக பாட வராது. இந்த டைமிங் போட்டால் நான் சாத்தான பார்த்துலாம் பயப்பட மாட்டேன். இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா பயப்படுவேன். இந்த பீட்டு போடுறவங்கள பார்த்தா எனக்கு கிடுக்கிடுன்னு அடுங்கும். என்னைய பாடுன்னு 1 வருஷம் ஆண்டவர் என்னைய பாடுனாரு. நான் பாட மாட்டேன்னே, நீ தான் பாடணுன்னாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னை பாட வைக்கிறதுக்குள்ள பட்ட பாடு மியூசிக் போடுறவங்க 1 2 3 4 காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார். இனி யாராலையும் பாட வைக்க முடியல. யாரும் மியூசிக் பண்ணவங்கள வந்தாங்க, பாட வைக்க முடியல. எவ்வளோ செலவழிச்சு, எவ்வளோ செலவழிக்குமோ அவ்வளோ செலவழிச்சு. அது சினிமாக்காரங்களே போக பயப்படுவாங்க. ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோ அங்கே போய் வச்சு பண்ணேன். 2.5 லட்சம்னா நான் 10 லட்சம் செலவு பண்ணேன். என் கர்த்தருக்காக எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ செலவு பண்ணி பண்ணேன். மியூசிக் பண்ணவங்க அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. யாரோ ஒரு பைத்தியக்காரன் பயங்கரமாக செலவு பண்ணுறான்ட்டு வந்து எல்லா மியூசிக் போகிறவங்க வந்து கேட்டாங்க. அந்த ஸ்டுடியோவே நிரம்பிருச்சு. மியூசிஷியன்ஸ் எல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு கடைசி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் நல்லா இருக்குது, அந்த வாய்ஸ் தான் சரியில்லைன்னு. 2 நாள் அழுதேன். 2 நாள் 3 நாள்.
ஆண்டவரே நான் பாட மாட்டேன்னு சொன்னேன், கேட்டிங்களா ஆண்டவரே, இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்படுத்திட்டீங்களேன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சினிமாவில் பாடுறவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் இன்றைக்கி இறந்துட்டார், அவர் பாடினா நல்லா இருக்கும்னாங்க எல்லோரும். இப்போ நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, இவ்வளவு செலவு பண்ணிட்டேன் நான் அந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பாட வச்சிடறேன் ஆண்டவரே. என்ன 2-3 நாள் கழித்து ஸ்டுடியோ, அந்த ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் 2 ஸ்டுடியோ இருக்கும், கீழே பெரிய சின்ன ஸ்டுடியோ, மேலே ஒரு ஸ்டுடியோ இருக்கும். அந்த ஸ்டுடியோவில் இருக்க சவுண்ட் ரெக்கார்டிஷனை கூப்பிட்டார், கொஞ்சம் ஸ்டுடியோ வரைக்கும் வந்துட்டு போங்கன்னாரு. நான் போனால் அந்த பாட்டு சிடி மனதுருக்கம் உள்ள வரேன் 10 பாட்டு, அதில் டிஜிஎஸ் தினகரன் மட்டும்தான் அதை பாடினார், வேறு யாரும் அதை பாடல. அதுக்கப்புறம் காப்பார் உன்னை காப்பார், தொல்லை கஷ்டங்கள், ஆதார நீதானையா, சித்தம் போல் காக்கும் கரங்கள், சோர்ந்து போகாதே மனமே, ஏசென்னும் நாமம், தேவன் பின் ஜீவியமே, இப்படி 10 பாட்டு. அந்த அதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த தேட்டருக்கு வந்திருக்கார், அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு. இதை போட்டு காமிச்சிருக்கிறாங்க. அவர் 10 பாட்டையும் கேட்டாராம். கேட்டுட்டு சொன்னாராம், இதை விட நான் நல்லா பாடுவேன், ஏன்னா என் தொழில் அது, என் பிழப்பு. ஆனால் இதில் இருக்கிற பக்தி வராது. அவருக்கு அந்த தேவ பிரசன்னன்ற வார்த்தை வரல, அபிஷேகம்ன்ற வார்த்தை வரல, இதில் இருக்கிற பக்தி வராது. ஆமென். நம்ம நினைக்கிறோம் நம்ம குரல் நமக்கு பிடிக்காதுன்னு, இயேசு பிடிக்க வைப்பார். அதே மாதிரி ஒரு ஃபேமஸ் டைரக்டர்கிட்ட நான் கொடுக்க போனேன். அப்போ என் கூட அந்த சிடி கம்பெனி ஓனரும் என்னுடைய நண்பர், அப்போ லாயராக இருந்தார், இப்போ ஜட்ஜாக இருக்கார். நாங்களும் வரலாமான்னு கேட்டாங்க. 3 பேரும் போனோம். இந்த பாட்டை கொடுத்துட்டு போடு அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எப்போ கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க, இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன் போடுன்னாரு. ஒரு 2 லைன் பாடினோடனே அதை ஆஃப் பண்ண போனேன். இல்லை ஆஃப் பண்ண வேணாம் போட்டும்னாரு. அந்த ஒரு பாட்டு முடிஞ்சோடனே திரும்ப ஆஃப் பண்ண போனேன். இல்லை உட்காந்துக்கொண்டார். 10 பாட்டையும் கேட்டார். அப்போ அந்த கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, எப்படி இருக்குது மியூசிக்னு. இல்லை கென்னடி சினிமா ரேஞ்சுக்கு பண்ணியிருக்கிறாப்புல மியூசிக்கு, சினிமாவுக்கு தான் இவ்வளவு பிரயாசப்படுவோம், அந்த அளவுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இதில் வாய்ஸ் எப்படின்னாங்க, வாய்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்குன்னு. எப்படி நல்லா இருக்குன்றீங்கண்ணா, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு தான் இதோடைய அருமை தெரியும். ஆண்டவன் நம்ம நினைக்கிறோம் இந்த ஜனம் கேட்காதான்னு, நம்ம அறியாத ஜனங்கள் இருப்பாங்க. ஒரு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை 24 மணி நேரம் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்குமா. அது நிப்பாட்டினா அழ ஆரம்பிக்குமா. ஏன்னா இந்த மாதிரி மூளை வளர்ச்சி தூங்க மாட்டாங்க, இரவு பகலும் தூங்க மாட்டாங்க. அவங்க பெற்றோர் மாறி மாறி கூடயே இருக்கணும், அப்நார்மலாக இருப்பாங்க. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தால் அமைதியாக இருக்குமா. இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம பாட்டை யாருக்கோ வச்சிருக்கிறார். எல்லாம் வலது வச்சு சொல்லுங்க, என்னை யாருக்காக வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகத்தையும் அந்த கிருபையை மேலே வச்சிருக்கிறார். நான் அறியாத ஜனங்கள், தாவீது அவனை அறியாத ஜனங்கள் அவரை சேவிப்பார்கள். அந்த தாவீதுக்காரர்களின் நிச்சயமான கிருபைகளை எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். என் குரலையும் பிடிக்க வைப்பார். என் குரலில் தேவ பிரசன்னம் தான் முக்கியம். நான் பாடும்போது தேவ பிரசன்னம் இருக்கா, அதுதான் முக்கியம். டெக்னிக் முக்கியம் இல்லை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா பார்ட் டைம் மினிஸ்ட்ரியான்றது பெருசு கிடையாது. எவ்வளோ வல்லமையாக ஊழியம் செய்கிறீங்கன்னு தான் முக்கியம். நான் பார்த்தீங்கன்னா கேமரா பண்ணிக்கிட்டே ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் முழுக்க கேமரா பண்ணுவேன், ஊழியக்காரங்களுடைய மெசேஜஸ் எடுத்துட்டு அந்த கூலியை வாங்கிட்டு வந்து என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துருவேன். அதை வச்சு குடும்பத்தை நடத்துவா. ஊழியம் வந்து பெருசாக இருக்காது, ஒரு 20 பேர் 15 பேர் இருப்பாங்க. ரொம்ப தூரத்தில் கிராமத்தில் இருக்கும் ஊழியம். போக வர காசே சரியாயிடும், அவங்க கொடுக்குற காணிக்கெல்லாம் பத்தாது. அந்த கேமரா பண்ணி வர காசில் தான் குடும்பம் நடத்துவோம். ஆனால் இரவு பகலாக வேதத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் எனக்கு நாள் வரும், அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணணுன்ட்டு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை உபதேசிக்க ஆயத்தமாக இருக்கணும். பி ரெடி, வெதர் இட் சீசன் ஆர் ஆஃப் சீசன், கம்ஃபர்ட் ஜோன் ஆர் டிஸ்கம்ஃபர்ட் ஜோன், எந்த நேரத்தில் ஆண்டவர் தூக்கிடுவார்.
எந்த நேரமும் கர்த்தர் என்கவுண்டர் பண்ணிடுவார், டக்குன்னு தூக்கி எடுப்பார். ஒரு சிஷ்யர்களோடு இருந்த மாதிரி நம்மளோட அதை இருந்துகிட்டு இருக்கிறார். சின்ன வயசுலேருந்தே நான் எந்த சின்ன என்னென்ன விஷயம் எனக்கு புதுசாக தெரிஞ்சாலும் ஸ்தோத்திரே சப்பா ஸ்தோத்திரே சப்பான்ட்டே இருப்பேன். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது ஸ்தோத்திரே சப்பா ஸ்தோத்திரே சப்பா ஸ்தோத்திரே சப்பான்ட்டே இருப்பேன். என்ன அறியாமல் நான் தூர்தர்ஷனில் வேலை பார்ப்பேன். பைக்கில் போகணும், ஒரு 3/4 மணி நேரம் பைக்கில் போவேன். ஸ்தோத்திரே சப்பா ஸ்தோத்திரே சப்பா ஸ்தோத்திரே சப்பான்ட்டே இருப்பேன். இளையராஜா ரெக்கார்டிங்கில் உட்காந்துருப்பேன், கம்போசிங்கில். அவர் இதான் ராகம், இதுதான் பிருகா, இதுதான் கமகம், இது கர்நாட்டிக், இது ஹிந்துஸ்தான், இது வெஸ்டர்ன்னு சொல்லி இந்த மாதிரி தான் இந்த ஷெனா யூஸ் பண்ணணும், இது மாதிரி தான் ஷெனா யாரும் யூஸ் பண்ணதில்லை, சாக்ஸோஃபோன் இப்படி யாரும் யூஸ் பண்ணதில்லை, இப்படி நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் சோத்திரே சப்பான்ட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு புது விஷயத்தை நான் கற்றுட்ருக்கேன், என்னையும் அறியாமலே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்து ரெக்கார்டிங் நடக்குது. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே ஆவியானவரே. எனக்கு அழுகையாக வருது. நான் அழுதி உட்காந்துருந்தேன். என்னடா அழுகிறான்னா இந்த பாட்டு எனக்கு வேறு மாதிரி வருதுன்னு. என்ன வேறு மாதிரி வருதுன்னாரு, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. நான் அப்படி பாடி காமிக்கும் போது சவுண்டரை கடைசியாக ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஏன்னா நான் சவுண்ட் பூத்தில் இருந்தேன் ஃபாதரோட. அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மியூசிக் போடுங்கன்னு சொல்லி அதை அப்படி பாடினார். அந்த சிடியில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த 13வது வால்யூமில் அவர் ஃபாஸ்ட்டாக பாடினது இருக்கும், ஸ்லோவாக பாடினது இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டிங்கில் அவர் கவச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பயும் அழுதுட்டு இருந்தேன். என்னடா அப்பயும் அழுதுட்டு இருக்கேன்னாரு. இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு அழுகையாக வருதுன்னு. ஒரு 6 மாதம் கழித்து அந்த பாட்டை வீடியோவில் எடுக்கிறதுக்காக, கேமராவில் எடுக்கிறதுக்காக நான் ட்ராலி போட்டு, ட்ராலி மேலே கிரேன் வச்சு, கிரேன்லேருந்து ஆம் இருக்கும், அதை அப்படி இழுக்கும்போது ஃபாதர் பாடிக்கிட்டே இப்படி வரணும். முட்டுக்காடுன்னு ஒரு மரங்களாக இருக்கும், அதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஃபாதர் பாடிக்கிட்டே வந்தவர் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டார். இந்த பாட்டு அழுதுகிட்டே பாடுறா, அன்றைக்கி நீ அழுதுன்னு இப்போ தாண்டா தெரியுது. நான் லாங் ஷாட்லேயே அந்த பாட்டை ஷூட் பண்ணேன். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, தேவ பிரசன்னம் தான் முக்கியம். நீ என்ன பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும். 2 நிமிஷம் காணிக்கைக்காக ஜெபிக்க சொன்னாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வேணும் ஐயா, உம்முடைய பிரசன்னம் வேணும். ஜெபிக்கும் போதும் சரி, பாடும்போதும் சரி, மியூசிக் வாசிக்கும் போதும் சரி, தேவ பிரசன்னம் வேணும். அதுதான் முக்கியம். சங்கீதம் 92:2 சொல்கிறாரு, தியானத்தோடு சுரமண்டலத்தை வாசிக்கணுன்றார். பாருங்கள், யாராவது படிங்க பார்ப்போம். தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலம்ன்றார். அப்படின்னா எப்படி வாசிக்கணும் அவங்க? வித் ப்ரேயர். ஆண்டவரே நினைக்கிறதா தியானம்ன்றது.
சங்கீதம் 49:4 பாருங்க. சங்கீதம் 49:4. என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். த்ரூ மியூசிக் ஐ வில் ரிவீல் த சீக்ரெட்ன்றார். மியூசிக் வாசிக்கும் போது தேவ பிரசன்னம் வரும். சவுலுக்கு பொல்லாதாவி வருது. வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க என்னென்னமோ மெத்தட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ராஜா பல விதத்துலையும் ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த பிசாசை விரட்ட, எதுவும் நடக்கலை. அப்போ ஒருத்தன் சோல்ஜரில் ஒருத்தன் சொல்கிறான், வேலைக்காரன் ஒருத்தன் அரண்மனையில், இது நல்ல சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேர்னு ஒருத்தன் வாசித்தா இது சரியாகும். எதை விட சில சொல்கிறேன்னா, நான் ஒருத்தனை பார்த்துருக்கிறேன், ஈசாயின் குமாரன் தாவீதவன் பேர், ஆடு மேய்க்கிறவன், அவன் வாசிக்கும்போது இவன் சரியாவான்றான். அப்போ தாவீது வாசிக்கும்போது என்ன நடக்குது, அங்கே இருக்கவங்க எல்லாமே பிரமாதமான மியூசிஷியன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. பிரமாதமான மியூசிக் என்னப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்கள். தாவீது அவர் சுரமண்டலேருந்து அப்படியே லண்டன்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பார், வாஷிங்டன்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பார். எப்படி செஞ்சுருப்பார்ல அவர் சுரமண்டலம், அவரே செஞ்சுருப்பார். ஒரு மரத்தை வெட்டி அவரே என்ன பண்ணிப்பார், கம்பிகளாக கட்டி வச்சு அவரே பண்ணித்தான் வாசித்துட்டு இருப்பார் இல்லையா. சின்ன பையன் 15 வயசு பையங்க, யோசித்து பாருங்க, கண்ணு முன்னால் ஒரு 15 வயசு பையன் அரண்மனைக்குள்ளே போகிறான். அங்கே பெரிய பெரிய வித்வான்கள், மியூசிக் வித்வான்கள் உட்காந்துருப்பாங்க இல்லையா. இந்த பக்கம் ஒரு 100 நிர்மல்கள் இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு 100 எசேக்கியல்கள் இருந்திருப்பாங்க இல்லையா. இவன் இந்த கம்பு வச்சுட்டு போகும்போது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவன் ச ப ச ச ப ச ச ச ரி ரி க ச ச ச ச ரி ச ச ச ச ரி 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 க க க ப ப ப த த த த தன்னு இருப்பான். அப்போ தாவீதெல்லாம் ஒழிச்சு வச்சு போயிருப்பான். இன்னும் வெக்கமாக இருந்திருக்கும். இவ்வளோ பேர் மியூசிஷியன்ஸ் மத்தியில் ஒரு சின்ன பையன் எப்படி இருந்திருக்கும். பெரிய பெரிய ஆட்களை பார்க்கும்போது பயமாக இருக்குங்க. அப்படி போயிருப்பான். அங்கே போகணுன்னு நினைப்பான், அங்கே அப்பனே நின்றுட்டு இருப்பான் சேனாபதி. உடனே தான் பிள்ளையாண்டானோடனே அப்படியா ரைட் போய்க்கோங்கன்னு இருப்பான். உள்ளே வான்னு கூப்பிட்டு போயிருப்பான். உள்ளே போனால் அங்கே பெரிய பெரிய மந்திரிமார்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ராஜாவை காணும் சிங்காசனத்தில். திடீர்னு பார்த்தா திரைச்சலைக்கு வந்து பின்னாடி தைன்னு வந்து இறங்குறான். பார்த்தா அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இறங்கியிருக்கான். அவன் தான் ராஜா. சவுல் பைத்தியம் பிடிச்சிருக்கு பிசாசு. எப்படி யோசிச்சு பாருங்க. அப்பனே பார்த்துருப்பான், பாரு நிலைமை பார்த்தியா, இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டதுன்னு. இப்போ தாவீது நினச்சி பார்த்துருப்பான், சின்ன பையன், ஓ நிறைய பேரை ட்ரை பண்ணியிருக்காங்க, எதுவே நடக்கல, தான் நம்மளை கூப்பிட்ருக்காங்கன்னு. தாவீது என்ன பண்ணியிருப்பார், உடனே வாசிச்சிருக்க மாட்டார், முழங்கால் படிக்கிட்டு இருப்பார். முழங்கால் படிட்டு அந்த பையன் 2 கையும் வானத்துக்கு நீட்டி, நான் அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே நான் அல்ல, நீர் தானப்பா விடுதலை தரணும், உங்களுடைய பிரசன்னை இறங்கி வரட்டும், நீர் இறங்கி வாரும். அப்படி எடுத்துட்டு வாசிச்சிருப்பான். ஜெபத்தோடு வாசிக்க தேவ பிரசன்னை அந்த இடத்துல இறங்கியிருக்கும், தேவ மகிமை அந்த இடத்துல இருக்கும். அப்போ தான் பிசாசு அலறிக்கொண்டு போயிருப்பான். அங்கே யார் கண்டாங்க, எல்லாரும் வந்தவன்லாம் அவன் தன்னுடைய திறமையை தான் காமிச்சிருப்பான். முதல் தடவை ஒருத்தன் அவனுடைய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அப்போ இவன் அல்ல, இவனுடைய தெய்வம். அதுதான் பவுலுக்கு நடந்தது. சிறைச்சாலை கதவு திறந்து கிடக்கு, சங்கிலியில் அருகுண்டு விழுந்துருச்சு. பவுல் ஓடுனாரா? ஓடலை, உட்காந்துருந்தார். அவன் சிறைச்சாலை தலைவன் என்ன நினைக்கிறான், காலையில் விடிஞ்சிச்சுன்னா உன் பொறுப்பில் தானே விட்டேன் அவனை, நீ தப்ப விட்டேன்னு சொல்லி இவனை தூக்கில் போட்டுருவாங்க, இவன் கழுத்தை அறுத்துருவாங்க. அதனால இப்போ நம்மளே குத்திக்கலான்னு குத்த போகிறான். குத்த போகும்போது உள்ளேருந்து பவுல் கத்துறாரு, உன்னை குத்தி கொள்ளாத, நான் இங்கே தான் இருக்கிறேன்னு. தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்துருப்பான். பார்த்துட்டு நீ யார், நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை விடுவீங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு இருப்போம். தூதனை அனுப்புங்க, நீங்கள் வாங்க, தேவ சேனை வரட்டும்னு இருப்போம். எல்லாம் கதவெல்லாம் திறக்குது, பூமி அதிர்ச்சி உண்டாகுது, இருட்டாகுது, சங்கிலியில் அவனோட அல்லே லுயாண்டு ஓடி போயிருப்போம். பவுல் ஓடினாரா? ஏன் ஓடலை? என் கர்த்தர் நீ கொண்டு வந்தார், இன்னும் ஒரு சித்தம் நிறைவேறலை. அப்போ தான் கேட்குறான், நீ யாரானாலும் ஓடி போயிடுவாங்களே, நீ ஓடல், ஏன் நீ யாருன்னும் போது, நான் அல்ல, நான் வணங்குகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து நீங்கள் இருக்க வச்சார். அப்போ என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேட்குறான். உன்னை மாத்திரம் உங்கள் வீடார் பூரா ஏற்றுக்குவார். எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பையன் இதே பெங்களூர் பட்டணத்தில் பெரிய போஸ்ட்டு,
அவன் ஒரு கம்பெனி, ஐடி கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறான். அவனுக்கு அதை விட ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு இன்னொரு கம்பெனியில் உலகத்தில் பெரிய போஸ்ட்டுக்கு, வேர்ல்டு லெவலில் பெரிய போஸ்ட்டுக்கு அவன் அட்டன் பண்ணிட்டான், செலக்ட் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறான், தேவ சித்தம் எதுன்றான். அப்போ எனக்கு ஆண்டவர் இந்த சம்பவத்தை காமிக்கிறாரு, நீ வெயிட் பண்ணு, நீ அந்த இதுக்கு போகாத, நீ வெயிட் பண்ணு, அதை விட பெரிதான காரியத்தோடு செய்ய போகிறாரு. அந்த பையன் அதை கேட்டு இருந்தான் பாருங்க, அதை விட பெரிய போஸ்ட்டுக்கு அவனை கொண்டு போயிட்டார், மிக உயரத்துக்கு போயிட்டான் அவன். அப்போ நம்ம பைபிள் தெரிஞ்சாதான் ஆண்டவர் நம்மளோட பேச முடியும், உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு ஒரு விஷயத்தை பேசணும்னா வேதத்திலிருந்து அவங்கள்ட்ட பேசுவார். அதுதான் வேதத்தை அதிகமாக படிக்கணும். அதிகமாக யார் வேதத்தை அதிகமாக படிக்கிறாங்களோ அவங்களோட தான் ஆண்டவர் பேசுவார். வேதத்தை படிக்கலையா உங்களுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. வேதம் இல்லையா இயேசு உங்களோட இல்லை. ஏன்னா வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. வார்த்தை உங்கள்கிட்ட இல்லையா இயேசுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை இல்லாத போது பயங்கரமாக ஜெபிப்பாங்க, பயங்கரமாக பைபிள் படிப்பாங்க, உபவாசம் இருப்பாங்க, கண்ணீரோடு மன்றாடி ஜெபிப்பாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபிப்பாங்க. வேலை கிடச்சோடனே பிஸி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்காது. ஆண்டவர் நான் பிஸி ஆண்டவரேன்னுவாங்க. இந்த வேலையை கொடுத்தது யார்? அப்போ நீங்கள் ஒட்டுக்குன்னு என்ன பண்ணுவார்? அப்போ நீங்கள் அவர்கிட்ட வரணும், என்ன பண்ணுவார்? வேலையை தூக்கிடுவார். அப்போ தான் கிட்ட வருவீங்க. அப்போ வேலையில் இருக்கணும், என்ன பண்ணணும்? வேலையை கொடுத்த தெய்வத்திட்ட இருக்கணும். ஆமே. அதே மாதிரி பிள்ளையை மேலே வைக்கக்கூடாது. இந்த பிள்ளையை கொடுத்த யார்? கர்த்தர். அதெல்லாம் ஆபிரகாமை சோதித்து பார்த்தார். அந்த பிள்ளைய, ஈசாக்கு சாப்பிட்டியா, ஈசாக்கு சாப்பிட்டியா, காஃபி குடிச்சியா, கஞ்சி குடிச்சியா, அந்த ஆப்பம் சாப்பிட்டியா, இந்த இடியாப்பம் சாப்பிட்டியா, சிக்கன் சாப்பிட்டியா, மட்டன் சாப்பிட்டேன்னு ஆண்டன்னு சொல்லி ஈசாக்கை கொண்டாந்து வையினார். பாப்பார். நீங்கள் ஆண்டவர் தான் முதல்ல. எல்லாம் வலதை சொல்லுங்கள், இயேசு தான் முதல்ல, அப்புறம்தான் இயேசு கொடுத்த பிள்ளைகள், இயேசு கொடுத்த வேலை, இயேசு கொடுத்த எல்லா காரியங்களும். முதலாவது இயேசுக்குள்ள இடத்த நான் கொடுக்கணும். அது எப்படி கொடுப்பீங்க? பெந்தைக்கோஸ்தை பாருமே, அது அல்லேலூயா ஆமென்றுவோம். இனிமே தாங்க பேச்சே ஆரம்பிக்குது. முதலிடம் எப்படி கொடுப்பீங்க? முதல் இடத்தை எப்படி கொடுப்பீங்க? உங்கள் தனி ஜபம், உங்கள் தனி வேத தியானம், உங்கள் தனிப்பட்ட துதி ஆராதனை, இதுதான் ஃபஸ்ட்டு. உங்களுடைய பர்சனல் ரிலேஷன் வித் காட், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து குடும்பம், அதுக்கு அப்புறம்தான் ஊழியமோ வேலையோ. இந்த ஆர்டர் மாறக்கூடாது. இது மாறுனா அதுதான் ஐடல் வர்ஷிப்ன்றது. நிறைய பேர் ஊழியம் 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 ஓடுவாங்க. கர்த்தர்கிட்ட தனியாக உட்காரணும். கர்த்தரோட தனியாக இருக்கிறது தான் முதல்ல மெயின். அடுத்து குடும்பத்தை விசாரிக்கணும். தன் குடும்பத்தை விசாரியாதவன் என்ன சொல்லியிருக்காரு? தேவனுடைய சபையை இப்படி விசாரிப்பான். இன்னொரு வசனம் என்ன இருக்கு? தன் குடும்பத்தை விசாரியாதவன் அவிசுவாசிலையும் கேட்டவன். ஆண்டவரை பற்றி அறியாதவனும் கூட மோசம்ட்டார். அப்போ நம்ம குடும்பத்தை கவனித்ததுக்கு அப்புறம் தான் ஊழியத்துக்கு வரணும். இந்த ஆர்டர் மாறிடக்கூடாது. ஆமென். அதனால் மியூசிக் வாசிக்கும் போது எது முக்கியம்? தேவ பிரசன்னம் இறங்கி வரும். நீங்கள் டிவியில் பார்க்குறதுக்கும் இப்படி நேரில் வர்றதுக்குள்ள வித்தியாசம் என்ன? பிரசன்னம் என்ன? வசனம். இந்த வசனம் எங்கே இருக்குது? எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன்னார். நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்ததுனால அவர் அவர் வந்ததுனால தான் நம்மளை கூட்டி சேர்க்கிறார். முதல்ல வர்றது அவர் தான். என் விசுவாசத்தை நீ தட்டி எழுப்புனது அதில் தான். என்னை ஒரு இடத்துக்கு என்னை ஊழியம் செய்ய கூப்பிட்றாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது அவரும் படிச்சிருக்காரு, எனக்கு தெரியாது. ஊழியத்தில் சந்தித்தோம். அப்போ தான் பேசும்போது எங்கே படிக்கும்போது காலேஜில் அவரும் அதே இதில் படிச்சிருக்காரு, நானும் அதில் அங்கே தான் இருந்திருக்கிறேன். அதை வச்சு கூப்பிட்டார். ரொம்ப தூரம் போயிட்டேன். கீழே வீடு, மேலே தான் சர்ச்சு. மேலே போயிட்டேன். ஒரு சனிக்கிழமை, அது யாரும் கிடையாது, நானும் அவர் மட்டும்தான். யார் ஆராதனை நடத்துறது, யார் செய்தி கொடுக்குறதுன்னாரு. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். அப்போ சொன்னேன், என்ன ஏற்பாடு? நான் தான்
மெசேஜ் கொடுக்கணும், நீங்கள் ஆராதனை நடத்தணும், நீங்கள் ஆராதனை நடத்தணுன்ட்டு நான் உட்காந்துருந்தேன். அப்படி ஆராதனை நடக்கும்போது ஒரு 4-5 பேர் வந்தாங்க, அவ்வளோதான். நான் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மெசேஜை முடிக்க போகிற நேரத்தில் ஒருத்தர் மேலே வந்தார். என் ஃப்ரெண்டு அந்த பாஸ்டர்கிட்ட ஏதோ பேசினார். அவர் ஓகேன்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. முடித்த உடனே என்ன சொல்கிறாரு, அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. சென்னையில் உள்ள ஒரு பெரிய ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் அவர் எதுக்கோ வந்தவர் அந்த இடத்துல காரை நிப்பாட்டி இருந்திருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் நான் பேசின மெசேஜை கேட்டே இருந்திருக்கார். காருக்குள்ளேருந்து மேலே ஏறி வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து இவர் பேசுவாரான்னு. என் ஃப்ரெண்டு தான், நீங்கள் தான் வந்திருக்கிறேன், நாங்கள் வரோன்ட்டு அவர் கூட காரில் போனோடனே என்ன பண்ணாருன்னா, அங்கே அப்போ 10th + 2 தான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க. ஸோ 10th 12th மட்டும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு என்னை பேசுங்கன்னாரு. நான் ஒரு 10 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes உட்காருங்கன்னாரு. உட்கார சொல்லிட்டு மொத்த ஸ்கூலையும் வந்துச்சு. எல்லா டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஆடிட்டோரியில் உட்கார சொல்லிட்டார். இப்போ முதல்லேருந்து பேசுங்கன்னார். சரி, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். மத்தியானம் எல்லாருக்கும் லஞ்சு நானே கொடுத்துட்றேன், ஹோல்டே பேசுங்கன்றார். துக்கமாக இருக்கோ? துக்கமாக பார்க்குறீங்க, ஏன்னா கைத்தட்ட வேண்டாங்க. நம்ம ஆண்டோடைய சொல்ல கேட்டு அவர் கீழ்ப்படிஞ்சு போனோம்னா பெரிய ஊழியத்தை வச்சுருப்பார். ஒரு 15 பேர் இருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் ஊழியத்தை பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் இருப்பாங்க. வீட்டில் கூட்டம் நடக்கும், தான் பேச போவேன். அப்போ எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு அண்ணன் இன்ஜினியராக இருந்தார். அவரை பார்த்தாலே பயந்து எல்லாம் ஓடுவாங்க. ஏன்னா அப்படி ஆர்கியூ பண்ணுவார். இது வந்து ஃப்ளாஸ்க்கு, நீனா யார் சொன்னால் ஃப்ளாஸ்க்குன்னுவார். இது சேரு, நீங்கள் யார் சொன்னால் சேரு, எவனோ ஒருத்தன் சொன்னேன் சேருன்னு அப்படின்னு. இது என்ன கலர் மாதிரி, இது வெள்ளை, நீங்கள் யார் சொன்ன வெள்ளை, நான் சொல்கிறேன் பச்சைன்னுவார். அவரை பார்த்தாலே டேன்னு பயந்து ஓடிடுவாங்க. அப்படி ஆர்கியூ பண்ணுவார். அவர் உட்காந்துருக்கார் அந்த கூட்டத்தில். நான் வந்து அதை பற்றி எதுவுமே பேசலை. நான் சாதாரண ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள், இது ஒரு சாயங்காலம் நடந்துச்சு அந்த கூட்டம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அவருடைய கார் டிரைவர் எங்கள் வீட்டிலேருந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. நான் திறந்த உடனே ஒரு கவரை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். ஐயா கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டு போயிட்டார். அதை எடுத்து பார்த்தா ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா, நான் பார்த்து வளர்ந்தவன் நீ, சின்ன பையனா நான் பார்த்து வளர்ந்தவன் நீ நேற்று பேசின பிரசங்கத்தை கேட்ட பிறகு ராத்திரி வந்து எனக்கு தூக்கம் வரலை, நான் ப்ரே பண்ணேன். இனிமேல் நான் யாரோடையும் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அப்படி நான் முடிவெடுத்த அந்த செகண்ட் எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், அதுவரை இல்லாத ஒரு விடுதலை. அப்போ எனக்கு உனக்கு ஏதாவது செய்யணும்னு இருந்துச்சு. உன்னுடைய மகளுடைய கல்லூரி படிப்பு செலவு பூரா நான் ஏற்றுக்கிறேன், இதோட ஒரு செக்கு வச்சுருக்கிறேன், நான் வந்தால் நீ வாங்க மாட்டேன், அதனால தான் என் டிரைவர்கிட்ட கொடுத்து விட்டேன். கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த ஃபீஸை கொடுப்பார். ஆண்டவர் வந்து சாதாரணமானவர் கிடையாது. உங்களோட அருகில் இருக்கிறான்றதை காமிச்சிக்கிட்டே இருப்பார். இந்த பைபிள் வந்து ஒரு கற்பனை புஸ்தகம் கிடையாது, இது ஒரு கதை புஸ்தகம் கிடையாது. இது ஆண்டவர் அவர் கைப்பட எழுதி கருத்தில் கொடுத்தது. பாருங்கள், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அதில் 16வது வசனத்திலேருந்து யாராவது படிங்க பார்ப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், கரெக்ட் தான், 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். அதில் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா டைம் இல்லை. நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதில் என்னென்ன காரியம் பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, 16வது வசனத்தில் சொல்கிறாரு, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள்ன்றார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை, அப்படின்னு என்ன அர்த்தம்? மகத்துவம்னா என்ன? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதை இவர் பேதுரு பார்த்தார். நாயின் ஒரு விதவின் மகன் செத்துப்போனவனை உயிரோடு எழுப்பினதை இவர் பார்த்தார். மரித்த லாசர் உயிரோடு எழுப்புறதை இவர் பார்த்தார். மரித்த எவரிவின் மகளை உயிரோடு எழுப்புறதை இவர் பார்த்தார். கடலின் மீது இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறத இவர் பார்த்தார். 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து 5000 பேர்களுக்கும் மேலால் கொடுத்து மீதியானதை 12 கூட நிறைக்க எடுக்கிறத இவர் பார்த்தார். 7 அப்பம் சில சிறுமீன்கள் ஆசீர்வதித்து 4000 பேர்களுக்கும் மேலான கொடுத்து மீதியானது 7 கூட நீர் எடுக்கிறத இவர் பார்த்தார். பெரும்பாடல ஸ்திரீக்கு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவனை சுகம் கண்டதை இவர் பார்த்தார்.
குருடன் பரதிமைக்கு கண்ணு கொடுத்ததை இவர் பார்த்தார். சூமுனை கையை சுகப்படுத்தினதெல்லாம் இவர் பார்த்தார். இவ்வளோ மகத்துவத்தை என் கண்ணால் கண்டேன்றாரு. அதுக்கப்புறம் 18வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். என்ன சத்தம்? இவர் என் நேசகுமாரன், இவரிடத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு பிதாவின் சத்தத்தை நான் கேட்டேன். இயேசுக்கு செய்த அற்புதத்தை என் கண்ணால் கேட்டேன், பிதாவின் சத்தத்தை நான் கேட்டேன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? 19வது வசனத்தில் பாருங்கள், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற வசனத்தை கவனிப்பு நலமாக இருக்கும். இருட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி உங்களை நம்பிக்கையோடு அது வரைக்கும் நடத்துகிற தீர்க்க தரிசன வசனம்ன்றார். அது வரைக்கும் உங்களை தாங்கி பிடிக்கிற தீர்க்க தரிசன வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி. இது யாரோ ஒரு மனுஷன் எழுதல, சுய அறிவில். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த 66 புஸ்தகமும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. யார் சொல்றா? பேதுரு சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய அற்புதத்தெல்லாம், இயேசு செய்த அற்புதத்தெல்லாம் என் கண்ணால் கண்டேன், பிதாவின் சத்தத்தையும் கேட்டேன். ஆனால் அதுக்கெல்லாம் மேலானது இந்த வேதத்தின் வசனம். ஏன் சொல்றார்? ஏன் சொல்றாரு? அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் முடிஞ்சிச்சு. ஆனால் வசனம் காலகாலமாக இருக்கும், காலகாலமாக இருக்கும். இது வந்து ரெவலேஷன் புக், வெளிப்பாட்டின் புஸ்தகம். இப்போ அந்த ரிக்சன் டேனியல் அவன் சொல்கிறான், 2ஆம் கிளாஸ் படிக்கிற ரிக்சன் டேனியல் சொல்கிறான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதே இதை ஏனோக் சொல்கிறார், MBA படிக்கிற ஏனோக் சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு. அதே இது நான் சொல்கிறேன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 3 ஒன்றா? 2ஆம் கிளாஸ் படிக்கிற ரிக்சன் டேனியல் கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்கிறதுடைய அர்த்தம் வேறு. MBA படிக்கிற ஏனோக்கு கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்கிறதுடைய அர்த்தம் வேறு. இன்னைக்கு 60 வயசு இருக்கிற நான் கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடைய நான் சொல்கிற அர்த்தம் வேறு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவரை என்னை நடத்தின விதம் வேற. அதுக்குத்தான் மத்தேயு வச்சு எழுதினார், அதே காரியத்தை மார்க் வச்சு எழுதினார், அதே காரியத்தை லூக்கா வச்சு எழுதினார், அதே காரியத்தை யோவான் வச்சு எழுதினார். வேதத்தை அப்படி ஒருங்கிணைச்சு படிக்கணும். ஒரு இடத்த மாத்திரம் வச்சு படிக்கக்கூடாது. அது எங்கெல்லாம் இருக்குது கனெக்டட்னு பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு குருடே வந்தான், அவனுக்கு இயேசு கிறிஸ்து கண் பார்வை கொடுத்தாருன்னு இருக்கும். இன்னொருத்துல 2 குருடே இருந்தான்னு இருக்கும். இன்னொன்றுல பரிதிமேன்னு இருக்கும். எது உண்மை? 2 குருடனாலும் இல்லைங்க, 2000 குருடன் இருந்தாலும் கர்த்தர் சுகம் தருவாருங்க. அப்போ பேரு பரிதிமேன்னு ஒருத்தர் தான் எழுதினார். இப்போ நான் இங்கே வந்தேன், எப்படி வந்தீங்கன்னு தெரியுமா? மற்ற என்ன சொல்வார்? நான் வந்தேன் அப்படின்னு எழுதுவார். லூக்கா என்ன பண்ணுவார்? பாதி வழிக்கு நாங்கள் நடந்து வந்தோம், இந்த பெங்களூர் பட்டணத்தின் நல்ல குளிர்ச்சியாக நாங்கள் பெற்றுக்கொண்டு சுகமாக நடந்து வந்தோம், அதன் பிறகு ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்தார்கள். இது லூக்கா எழுதுறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் என்ன பண்ணுறாங்க? எழுதுகிறாங்க. ஆனால் எல்லாமே ஒன்று தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுத்துவார். நீ வந்து எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இந்த உலகத்துக்கு தெரியப்படும். ஆமென். என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகாக இருக்குது. காட்ஸ் மல்டி டைமென்ஷனல் விஸ்டம் வில் பி ரிவீல்ட் டு திஸ் வேர்ல்ட் பை த சர்ச் த்ரூ த சர்ச். சர்ச்னா நம்மளை சொல்கிறார். இந்த உலகத்துக்கு கர்த்தருடைய அனந்த ஞானமானது மல்டி டைமென்ஷனல் விஸ்டம் இருக்குது இங்கிலீஷ் பைபிளில். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுத்துவார். ஆனால் இயேசு ஒருவர் தான். ஆமென். உங்கள் மூலமாக செய்கிறது உங்கள் மூலமாக தான் செய்வார். மறுரூபமலையில் அதான் நடந்தது. இயேசு கிறிஸ்து இருக்கிறார், மோசே இருக்கிறார், எலியா இருக்கிறார். உடனே பேதுரு என்ன சொல்கிறார்? ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோன்ட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? எதுக்கு? அது என்ன? அதில் இருந்து வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் அஸ்? அதில் என்ன மெசேஜ் நமக்கு? எலியா இருந்தது உண்மை, மோசே இருந்தது உண்மை, பேதுரு காமிச்சார். ஆனால் இப்போ நீ தான் அந்த மோசே, இப்போ நீ தான் அந்த எலியா. எல்லாம் வலதை வைத்து சொல்லுங்க, நான் தான் மோசே, நான் தான் எலியா.
நான் தான் அந்த எலிசா, நான் தான் அந்த தோமா, நான் தான் அந்த பேதுரு, நான் தான் ஆண்டவரே, நான் உங்களுக்கு அவசியமாப்பா. எலியாவை கொண்டு செய்ததை, எலிசாவை கொண்டு செய்ததை, மோசையை கொண்டு செய்ததை, சாமுவேலை கொண்டு செய்ததை, தெபோராளை கொண்டு செய்ததை, தானியேலை கொண்டு செய்ததை, யோசேப்பை கொண்டு செய்ததை என்னை கொண்டு நீர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீரப்பா. எலியா என்னை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான் தகப்பனே. நான் இப்பொழுது என்ன பாடுகளெல்லாம் பார்க்குறனோ இதே போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான் எலியா. ஆனால் அவர் கருத்தா ஜெபித்த போது அவரை மகா பெரிய தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினீர் அப்பா. ராஜாக்களுக்கு முன்பாக நின்று தைரியமாய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக thus saith the Lord, கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்ல வைச்சீங்க ராஜா. அதே போல என்னையும் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். நான் கருத்தா ஜெபிச்சா போதும் ஐயா, என்னை எடுத்து நீர் பயன்படுத்த முடியும். மற்றவர்களுக்காக நான் கருத்தா ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஏனோ தானம் என்று ஜெபிக்க மாட்டேன். என்னை போல் அவர்களை நேசித்து அப்பா நான் ஜெபிப்பேன் அப்பா. இன்னையிலிருந்து நான் திறப்பின் வாசலில் நின்று மற்றவங்களுக்காக ஜெபிப்பேன் அப்பா. இயேசுவே என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா, என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. இயேசுவே என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவே என்னை தருகிறேன் ஐயா, என்னை தருகிறேன், என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. இந்த உலகத்துக்கு உப்பாய் வெளிச்சமா இருக்க என்னை எடுத்து பயன்படுத்தும். உம்மை பற்றி சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. உம்மை பற்றி இயேசுவே மற்றவங்களுக்கு சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. நன்றி, நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?